வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் பாலமுரளிவர்மன். அவர் கூட நிறைய விஷயம் பேசுவோம். வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. சிறப்பு. கடும் வெயிலில் புரட்டி எடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. தேர்தல் களம் எப்படி இருந்தது? சீமான் அவர்கள் கூட இந்த தேர்தல் பயணத்தில் தொடர்ச்சியாக கூட இருந்திருக்கீங்க. என்ன நிலவரங்கள்? நிலவரம் அது எப்போதுமே தேர்தல்கள் இந்த நாட்டில் பெரும்பாலான நேரங்களில் எப்போதுமே மே மாதங்களில் தான் நடக்குது. அதனால் வெயிலோ மழையோ மக்களின் மீதும் மாநிலத்தின் மீதும் நிலத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்களுக்கு வெயில் மழை இல்லைன்னா போர்க்களத்தில் இருந்த தலைவர்கள் அவரை பின்பற்றி அரசியல் களத்துக்கு வந்தவர்கள்ங்கிறதுனால எல்லா கடுமையான சூழலையும் எதிர்கொண்டு தான் நம்ம நீண்ட காலமாக 15 ஆண்டுகளுக்கு அது கூட உங்களுடைய அதாவது இந்த தம்பி நம்ம கோபி சுதாகர் இருக்காங்களே பரிதாபங்கள் சேனலில் மற்ற எல்லாரையுமே கிண்டல் பண்ணி காணொலிகள் போட்டிருந்தாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. சீமானை மட்டும்தான் அவருடைய உழைப்பு அது எல்லாமே அந்த காணொலியில் மொத்தத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேரை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதில் சீமான் அவர்களுடைய அவருடைய நிஜ கேரக்டரை அப்படியே பதிவு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு கோணமாக இருந்தது. அவர் இந்த மேடைகளில் நனைஞ்சிக்கிட்டே பேசுகிறது, அது வெயில் எனக்கு மற்றவங்களுக்கு என்னவோ அதே விஷயம் தான் எனக்கும் அப்படிங்கிற ஒரு அது இன்னைக்கு இல்லை, கட்சி தொடங்கின நாள்லேருந்து அண்ணன் சொன்ன முடிவு தான் அது. அண்ணனுடைய அந்த பார்வை திறந்த வெளி மேடைன்றதை தமிழக அரசியலில் நீங்கள் எப்போதுமே கல்யாணத்தில் போகிற மாதிரி பந்தல் சாமியானா போட்ட மாதிரி நம்ம போட்டிருப்பாங்க. திறந்த வெளி மேடையை நம்ம தான் போகிறோம். அதுக்கு பிறகு திமுக கூட அதை பின்பற்றி ஒரு முறை 2 முறையில். அது எதுக்கு அப்படின்னா, இதே 2011 தேர்தலில் நாம் போட்டியிடலை. நம்ம காங்கிரஸுக்கு எதிராக பயணித்த காலத்தில் அப்பவும் 63 தொகுதியில் 58 தொகுதி போனோம்ல, நடு மத்தியில் வெயிலில் 1 மணிக்கெல்லாம் கூட்டத்தில் திறந்த வெளியில் தான் பேசுகிறார். அப்போவும் இதே மாதிரி 5 மணி நேரம், அதுவும் அப்போலாம் 1 மணி நேரம் ஒவ்வொரு கூட்டமும். இப்போ வாகன பரப்புரை, அப்போ எல்லாமே கூட்டம். 2011 தேர்தல் சொல்கிறேன், தேமுதிக தேர்தல் களத்துக்கு வந்த காலம். அப்போதில் இருந்தேன். அதில் எப்போதுமே சமரசம் இல்லை. அது மழையோ வெயிலோ அப்படின்றது என் மக்களுக்கு என்னவோ அதுதான். நான் வானத்திலேருந்து குதித்து வந்தவனிலேருந்து மக்களிடமிருந்து வந்தவன் அப்படிங்கிறத சொல்லால் செயலால் இல்லை, சொல்லால் மட்டும் இல்லை, மேடை பேச்சுக்காக இல்லை, செயலில் காட்டுற ஒரு அண்ணன் சீமானுங்கிறத உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது இப்போ பெருவராக இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த தேர்தலில் அப்புறம் தம்பிகள் கோபி சுதாகர் பண்ணது அது அவங்களுக்கு அந்த மாண்பு புரிஞ்சிருக்குது. ஒரு அரசியல் களத்தில் இத்தனை ஆண்டுகள் அரசியலை எல்லாருமே அவதானித்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், விடுதலைக்கு பிறகு 52 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் கூட, அல்லது திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு, அண்ணாவுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு கடுமையான உழைப்பை செலுத்திய ஒரு கட்சியின் தலைவர் இருக்கிறாரானா இல்லைன்றதை நம்ம எழுதி உறுதியாக சொல்ல முடியும். அதை தான் பார்த்தேன். இவ்வளோ அவர் வெறும் எம்எல்ஏ அப்படிங்கிறத நோக்கி இல்லை, முழுக்க இது கிட்டத்தட்ட ஒரு விழிப்புணர்வு பயணம் தான். வெறும் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஆட்சியை கைப்பற்றுவது அப்படி இல்லை, மொத்தமாக இந்த நிலத்தை சீரழிச்சு அழிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த வழி இருக்குல்ல, அதை என் மக்கள் உணராமல் இருக்கு. அப்போ அதுவும் அந்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க தொடங்கி மொத்தமாக சமூகமே பாழ்பட்டு வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று அண்ணன் சொல்கிறது போல் அதுக்கு பழகிட்டான்ல. அப்போது அவனை மொத்தமாக செத்து போனவனுக்கு பாட்டு பாடியோ அல்லது சிகிச்சை அளித்தோ, திருநாவுக்கரசை பாட்டு பாடி பாம்பு கடிச்ச பையனை உயிர்ப்பித்தது போல உண்மையிலே அந்த நிலையில தான் இருக்குது தமிழினம். அந்த இடத்த இப்போ சீமான் அவர்கள் செய்கிற அது இங்கிறது இது தவம் வேள்வி எல்லாம் சாதாரணமாக சொல்லுவோம். இதுக்கெல்லாம் தாண்டினதை ஒன்றா செய்ய வேண்டியிருக்கு. அதே வேகத்தோட அதே அந்த அக்கறையோட உண்மையோடு அவர் செய்கிறாரு அப்படிங்கிறத களத்தில் இருந்து பார்க்கும்போது இரத்த கண்ணீர் தான். உடனே பேச முடியாத, நடக்க முடியாத, சாப்பிட முடியாத, தூங்க முடியாத. என்ன அவசியம்? ஒரு அரசியல் தலைவராக இருந்தால், ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருக்கிற ஒருவனுக்கு இது அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே அரசியல் மிக வெளிப்படையாக மிக லாபம் தருகிற தொழிலாக இந்த அயோக்கியர்கள் மாற்றி விட்டார்கள். அதுக்கு தான் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய உறுப்பினர்களை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கூட்டணின்ற பேர்லையோ எந்த பேர்லையோ அடகு வைக்கிறதுக்கு கூச்சம் இல்லாமல் தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு சப்பை கட்டி மக்களை மாற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட பேச வேண்டும் என்றால் திருமாவளவன் போன்றவர்கள், ராமதாஸ் போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள், பிரேமலதா எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் பேசுகிறோம், பேரம்தான் பேசுகிறோன்னு சொல்கிறதாக மாற்றிட்டான். இந்த அரசியல் இந்த நிலத்துக்கு தேவையான்ற கேள்வியிலேருந்து தான் நம்ம இதை ஒன்று பார்க்குறோம். ஒட்டுமொத்த இந்த குப்பைகளும் இந்த அயோக்கியர்களும் இப்படி நிற்கிறாங்க. சிவாஜி கணேசன் நடித்த மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படிக்காத பண்ணையாரில் அந்த பாகப்பிரிவினையை பிரிக்கும்போது, சொத்தை பிரிக்கும்போது ஒட்டுமொத்த சொத்து, நிலம், வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு
ஒரு இடத்துல கொண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் சிவாஜி மட்டும் ஐயா மட்டும் உட்காந்துருப்பார். அந்த மனநிலையை நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் எதிராக ஒருத்தன் சீமான் என்ற ஒருத்தர் வந்து அவர் முன்வைக்கிற அரசியலுக்கு உண்மையாக சத்தியத்துக்கு உண்மையாக எல்லாரும் நான் பேசும்போது கூட சொல்றது எல்லாரும் நாங்கள் தான் தேசிய தலைவரை பார்த்தோம், இவர் பார்க்கல, கொஞ்ச நேரம் தான் பார்த்தாரு, இந்த அயோக்கியர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. இல்லை, நீங்களாம் பார்த்ததுனால என்னடா பலன்? நீங்க பார்த்தீங்க, அவருக்கு அதை செஞ்சேன் இது செஞ்சேன்றீங்க, எல்லாமும் நீங்க அவரை வைத்து பிழைச்சீர்கள், உங்கள் அடையாளத்துக்காக மாற்றிக் கொண்டீர்கள். ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்திற்கு இந்த அயோக்கியர்கள், நான் பேர் கூட இப்போ வரிசையாக சொல்லுவேன், அவன் எல்லாம் துரோகம் தான் பண்ணியிருக்கிறான், அவர்களை தவறாக வழி நடத்தியிருக்கிறான். அது 2009 நானே சாட்சி. அதனால தான் அதுக்கு முன்னாடி இயக்கம் 6 மாதத்துக்கு முன்னாடியே இவர்களை வந்து நம்பிக்கை இழந்துருச்சு. இவர்கள் மீது மதிப்பு வச்சிருந்த தவிர நம்பிக்கை வைக்கல. ஆனால் சத்தியமாக அவரை தலைவரை சந்தித்த அந்த தரிசனத்துக்கு பிறகு சீமான் அவரிடம் ஏற்பட்ட மாற்றம், அதோட மாறிட்டு நம்ம வந்துட்டோம், அந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் அரசியல் களத்திலையும் அதே வேகத்தோடு அந்த விடுதலை போராட்டத்துக்கு சமமாக இந்த அரசியலை மாற்றும் என்கிற முனைப்பு இருக்குல்ல, அங்கே தான் சீமான் அவர்கள் மிக உயரமான ஒரு இடத்துல அவர் நம்ம வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே இந்திய விடுதலைக்கு போராடின பகத்சிங் எல்லாரும் சொல்லுவாங்க, நேதாஜி எல்லாம். ஆனால் ஜனநாயக களத்தில் அப்படி யாருமே எதுவுமே ஆகலை. எல்லாருமே சமரசத்துக்கு தயாராகி விட்டார்கள், விலை போக தயாராகி விட்டார்கள். அதை நியாயப்படுத்துகிறார்கள். வேற வழி இல்லை. நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, நீங்கள் காசு கொடுக்காமல் ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஊழல் செய்யாமல் இங்கே வாழ முடியாது, நீங்கள் பதவிக்கோ ஒரு அரசு துறையில் சார்ந்த வேலைக்கு போகிறதுக்கோ பணம் கொடுக்காம எதுவுமே நடக்காது. நீங்கள் சர்டிஃபிகேட் சான்றிதழ் வாங்கணுமா, 200 ரூபா விஓக்கு கொடுக்கணும், தாசில்தாருக்கு 300 ரூபா கொடுக்கணும். இப்படி பழகிட்ட இடத்துல இருந்து இந்த அரசியலை அணுகிறது இருக்குல்ல, அது மிக மிக பயங்கரமானதா, மிகுந்த சவாலுக்குரியதா இருக்கு. இந்திய நிலத்திலே யாருக்கும் இந்த சவால் இல்லை. அப்புறம் இது மக்கள் அரசியலாக ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சி சார்ந்த அரசியலாக மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா, நாம் எடுப்பது தமிழ் தேசியம் என்ற தேசிய இணைய அடையாள அரசியல். அப்போ ஒட்டுமொத்த இந்தியத்துக்கும் இங்கே தமிழர்களை மடைமாற்றி சுரண்டி பிழைத்து கொண்டிருந்த திராவிடம் என்ற அந்த போலியான பொய்யான இல்லாத கோட்பாட்டு கும்பலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு தமிழ் நேஷனலிசம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து வேற மிக மிக முக்கியமான ஒரு அரசியலாக நாம் தமிழரின் அரசியலும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற அரசியலும் இருக்கிறதுனால மேலும் 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 ஒரு சிலுவை தான் இயேசுநாதருக்கு, சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் மேலும் மேலும் சிலுவைகள். எப்ப மக்களிடமிருந்து இந்த 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 நெருக்கடியே புரியாத பெருங்கூட்டமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதுல இருக்கிற மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. தமிழர்கள் விழித்து கொண்டால், தமிழ் நிலம் எங்களுது என்று அவர்கள் பேச ஆரம்பித்தால் நாம் வாழ முடியாதோ என்ற அச்சத்தோடு இருக்கிறார்கள். கப்பலூர் போன்ற பகுதிகளில் திருமங்கலம் அருகிலே அதுதான் நடக்குது. அது நான் படப்பிடிப்புக்கு போன போது நான் அதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். இவர்கள் இந்த மிக குறைவான தொகையிலே வாழுகின்ற மொழி சிறுபான்மையினருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு, மத சிறுபான்மையினருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையாக வாழுகிற நம் மக்களுக்கு நாம் பேசுகிற அரசியலின் அவசியம், அதனுடைய தேவை பற்றிய புரிதல் இல்லை. உங்களுடைய பயணத்துல வந்து மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருந்தது? உண்மையாகவே மக்கள் அறம் சார்ந்த தமிழர்கள், அந்த நம்மளுடைய மரபார்ந்த ஒரு அறம் இருக்குல்ல, நேர்மையை முற்றிலுமாக நாங்கள் இழந்து விடவில்லை. நாங்கள் வந்து முற்றிலும் எல்லாரும் எங்களை விலைக்கு வாங்கிவிட முடியாது. ஏதோ வறுமை காரணமாக, சூழல் காரணமாக, அல்லது இதை இயல்பாக இவர்கள் சகஜமாக மாற்றி விட்டார்கள். நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். கருணாநிதி செய்ததுலேயே மிக பெரும் கேடு கருணாநிதியாக எல்லாரையும் மாற்றியது. அதில் வந்து பழகிட்டான். அதில் இருக்குல்ல அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அதை மீள வேண்டும் என்ற குற்ற உணர்ச்சியோடு, அல்லது இல்லடா இது வரைக்கும் நடந்தது தவறு, அப்படி இல்லை, ஒருத்தன் ஏன் இவ்வளவு உயிரை கொடுத்து ஒருத்தன் பேசுகிறான், அவர் பேசுறதெல்லாம் சரியாக தானே இருக்குப்பா. யார் சொன்னது? கடலூரில் ஒரு காங்கிரஸ்காரர் 1974 நான் காங்கிரஸில் இருக்கிறேன், என்னை சின்ன குமரி ஆனந்தன் என்று சொல்லுவார்கள் என்று இப்படி ஒருத்தர் கட்சியை பேசி நான் பார்த்ததே இல்லை. அந்த மாற்றம் வந்திருக்குன்னு அவர் சொன்னது, அதிமுகவை சேர்ந்த சொன்னது, 70 வயது முதியவர் சொன்னது, தேமுதிகவில் இருக்கேன் நான் வந்து விஜயகாந்தோட ரசிகர், விஜயகாந்த் கட்சியில் தான் இருந்தேன், தேநீர் கடை வச்சிருக்கேன்னு பெருந்துறையில் ஒரு பெரியவர் பேசியது. இப்படி இளைஞர்கள், அதை விட தாண்டியும் மாணவர்கள் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் அல்லது இப்போ படித்து கொண்டிருக்கிறவர்கள், கல்லூரியில் படிக்கிறவர்கள் எல்லாம் ரசிகர் மனநிலையே இருக்கிறாங்க, பெருங்கூட்டம் ரசிகர்களாக மாறி வாக்களிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதுலேருந்து நான் மாறுபடுறேன். கல்லூரிகளாக சிந்திக்க தெரிந்த, வீட்டில் நல்ல வளர்ப்பு, ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தவர்கள், புத்தகங்கள் அல்லது உலகத்தை கவனிக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், படிப்பையும் சரியாக படிக்கிறவர்கள், இந்த ஒரு 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 பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி அறிவார்ந்த சமூகம் இப்பவும் இருக்கு, தலைமுறை இருக்குங்கிற நம்பிக்கை கொடுக்கறது அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்களை உரைகளை சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்த்ததுனால மட்டுமே, நாம் தமிழரின் செயல்பாடுகளை பார்த்ததுனால மட்டுமே விவசாயம், நாம் யாரும் அவங்கள கேட்கல,
இப்போ அவன் காங்கிரஸ், அவன் அரசு வேலையில் இருக்கான், எப்போவுமே நாங்கள் முரண்பட்டு பேசிக்கிட்டே இருப்போம். இவன்கிட்ட நான் கேட்கணும், நான் அனுப்ப கூட இல்லை. நான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறேன். கும்பகோணத்தில் நிற்கிற வேட்பாளரை பற்றி எல்லாருக்கும் அனுப்புகிறோம், ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புகிறோம் இல்லையா? அது மாதிரி அனுப்பாத இடத்துலேருந்து வந்த செய்திகளை சொல்கிறேன். நம்ம கூட்டுறவு வங்கியில் வேலை செய்கிற நண்பர் அழைச்சி எனக்கு சொன்னது, இங்கே இருக்கிற பிராமண கடப்பாறை என்று இவர்கள் பேசினார்ல, பிராமணர்கள் அவர்கள் அரசியலையே பார்க்க மாட்டாங்க, சில பேர் ரொம்ப ஒதுங்கி இருப்பாங்க. அப்படியானவர்கள் நானும் என் அம்மாவும் என் மனைவியும் வந்து விவசாயிக்கு தான் போட்டுக்கணும் எனக்கு அனுப்பின செய்திகள். நேற்று வந்திருக்கிற செய்தி நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்கள் உங்களுக்கு அதான் உண்மை அதான் சொல்ல, அதை தான் ஒன்று சொல்ல வந்தேன். தமிழ்நாடு முழுக்க தெற்கு மாவட்டங்களில் நாம் அதை பற்றி பேச வேண்டாம், எல்லாரும் பார்த்துட்டாங்க. தெற்கு மாவட்டங்கள் முழுக்க மாபெரும் எழுச்சி. அங்கே வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதிகப்படியான வாக்குகளில் வெற்றி பெறுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்னது சிற்றூர்களில் இருக்கிற பெரியவர்கள், படிக்காதவர்கள் என்று இவர்களால் சொல்லப்படுகிற படித்த நாகரிகமாக இருப்பவர்கள் தான் எல்லாத்தையும் தான் விற்க தயாராகிட்டான். சுயநலத்தின் உச்சத்தில் இந்த கல்வி சுயநலத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் மண்ணோடு வாழ்றவனுக்கு இந்த மண்ணுக்காக பேசுகிற மகன் பற்றின அருமை புரிஞ்சிருக்குது. இது இன்னைக்கு இல்லை, 2010, 2011 நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே போனப்பவே திசையன் வேலையில் ஒருத்தர் ஒரு ஐயா சைக்கிளில் வந்துட்டு இப்படி இது மாதிரி ஒருத்தன் இல்லையப்பா இது வரைக்கும் அப்படின்னு அப்பவே சீமானனுக்கு அப்படிதான் அங்கே வரவேற்பு வந்தது. அதை இன்னும் பன்மடங்கு பெருகியிருப்பதை கிராமங்களில் பார்க்க முடியுது. குறிப்பாக காரைக்குடியில் கூட கடந்த தேர்தலையே கிராமங்களில் தான் அதிகமான வாக்குகள் நாம் தமிழருக்கு இருந்தது. இந்த முறை நகரத்திலையும் பெரிய அளவுக்கு மாற்றம் காரைக்குடியில் நிகழ்ந்திருக்குது. எதுன்னா சத்தியமாக அவர் வந்து இதை மொத்தமாக மாற்றணும், இந்த சமூகத்தை, இந்த அரசியலை. இந்த நாடு எப்படியும் அழிவுக்கு போயிட்டு இருக்குது. இயற்கையில் மலை, காடு, நீர், நிலம், வளம் எல்லாம் போயிருக்கேன். இதை மீட்கணும்னு பேசுகிற முதல் குரலாக இருக்கிறதுனால, அதுவும் உள்ளிருந்து உண்மையாக வெறும் மேடைக்காக நாடகமாகலாம் பேசாமல் சத்தியமாக பேசுகிறதுனால அதை இந்த சமூகம், இந்த பெருமக்கள் இனம் இருக்குல்ல, இந்த இனம் தமிழ் பேரினம் உள்வாங்கி உணர்வுபூர்வமாக அதற்கான நன்றியை செலுத்த தயாராக இருப்பதை நம்ம களத்தில் பார்க்க முடியும். காரைக்குடியில் எப்படி இருந்தது வெற்றி வாய்ப்புகள்? காரைக்குடியில் மிகப்பெரிய அளவு அதில் தான் இது தமிழ்நாடு முழுக்க ஒழிக்கிற ஒரு குரல் என்னென்ன அண்மையில் பெரிய ஆரோக்கியமான மாற்றம். அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன். திரைத்துறையில் இருக்கிற மிக பிரபலமான இயக்குநர்கள் கூடலாம் நம்ம வாதிக்கும் போது அப்போல்லாம் இங்கே மக்கள் எப்போதுமே நம்பிக்கைக்குரிய தலைமையை பின்பற்றி வர தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கைக்குரியவர் வருகிறார்கள் என்ற கேள்விதான் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அவனை ஒரே நாளில் திரட்டிட முடியும். நீங்கள் உண்மையாக இருந்தால் நான் பேசியிருக்கிறேன் சில 2011 பண்ணுற காலத்தில் சில பிரபலமான இயக்குநர்கள்ட்ட அவங்க சில பேசுவோம் இல்லையா, விவாதிப்போம் இல்லையா, அது போல் அதுதான். அப்போது இப்படியான ஒருத்தர் அண்ணனை 15 ஆண்டுகளமாக அவன் அவதானிச்சுட்டே இருக்கிறான். எதுலையுமே சமரசம் இல்லை. கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லையா, எல்லாரும் கூப்பிட்டாங்க. யாரெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். போயிருந்தா தினகரனுக்கு கிடைச்சதோ, பிரேமலதாவுக்கு கிடைச்சதோ கிடைச்சிருக்காதா? ஏன் இதை விட அதிகமாக கிடைச்சிருக்கும். ஒரு பணத்துக்காக தான் இந்த அரசியல் அப்படின்னு இப்போ சின்ன சின்ன அமைப்புகள் தொடர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? உண்மையாகவே ஆரம்பிச்சா என்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது, நான் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன், நான் சோரட்டி ஓட்டணும், துண்டறிக்கை ஓட்டணும், காசு கேட்கறதுக்காகவே அமைப்பு ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர், அநேகம் பேர் அதிகமாக இருக்காங்க. இப்போ அதுதான் அரசியலை. அவன் சின்ன சின்ன அமைப்புகள் கூட அரசியலை பணமாக்குற வேலைக்காக பண்ணுறான். அப்படி பண்ணணும்னு தான் எப்போவா பண்ணியிருக்கலாமே, யார் கூட்டு வேணாலும் போயிருக்கலாமே. இது 21லயே போயிருக்க முடியுமே. அப்போ ஜெயலலிதாமா இருக்கும்போதே போயிருக்க முடியுமே. அது ஏன் இல்லை? அவர் சாதாரண உரையாடலை கூட எப்பவுமே சொல்கிறது, இதை நம்ம வந்து மீட்காமல் நம்ம விட்டுறக்கூடாது. விட்டுனா முடிஞ்சுது. இப்போ தொடர் பரப்புரை செய்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் செய்கிறது வந்து தேர்தல் அரசியலா அல்லது வந்து சமூக அரசியலா? சிரிக்கிறீங்க. அப்போ அரசியலே சமூகத்துக்கானது தான். அங்கும்போது தேர்தல் அரசியல் வேற, சமூக அரசியல். இப்போ நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட விஜய் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அரசியல் பாருங்க, ஒரு நோய் எப்படி பரவுது பாருங்க சமூகத்தில். நான் கேட்குறது தேர்தல் அரசியலுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமாம், சமூக அரசியல்னா தேர்தல் அரசியலை வந்து பொருட்படுத்தாமல் அது பயணம் செய்கிறது. நான் இந்த பண்பாடு எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறது, ஏற்கனவே பால்பட்டு கிடக்கிற இந்த இனத்தை மீட்டெடுக்கிற பயணத்தில் நீங்கள் தேர்தல் அரசியலை கவனம் செய்ய முடியாது. தேர்தல் வெற்றிக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. தேர்தல் வெற்றி அடையணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலை வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, தமிழ்நாட்டு அரசியலை வந்து தனித்து ஒரு கட்சி பெரும்பான்மையை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் செய்யுங்க? ஏன்னா இப்போ நீங்கள் அவ்வளோ நாக்கு தண்ணி எல்லாம் தொண்டை தண்ணி வத்த கத்தி பேசி ஊரெல்லாம் போய் விழிப்புணர்வு பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து சத்தம் இல்லாமல் வந்து மூஞ்சிக்கு லைட்டை அடித்து அவங்கிட்டு போகிறாரு. எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படிங்கிற குழப்பம் அதுதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொடக்க புள்ளி இல்லை, இந்திய விடுதலைக்கு பிறகு தொடங்கின இடத்துலேருந்தே தவறுகள் தொடங்கிடுச்சு இல்லையா? அதுதான் மரபார்ந்த நோயின்னு சொல்லுவாங்கள்ல. மரபணுவிலேயே கோளாறு வந்துருச்சுன்னா அது வந்து சரி பண்ணவே முடியாது. அதுக்கு சிகிச்சையே இல்லைன்னு ஆங்கில அறிவியல் கூட சொல்லுது, மருத்துவ அறிவியலும் சொல்லுது. அது போல் ஆக்கிவிட்டார்கள் இந்த நாட்டை. மிக எளிதாக நமக்கு எப்போவுமே சொல்லுவார்கள், நாட்டை வெள்ளையரிடமிருந்து வாங்கி சுதந்திரத்தை கொள்ளையர்கள் கையில் கொடுத்தாருன்றது சாதாரண சொல்லாடல் போல தெரியும். அது மிகுந்த வலியும் மிக்கது.
நேதாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, 15 ஆண்டு காலம் இந்த நாட்டை வந்து நம்ம உண்மையாகவே சர்வாதிகார தன்மையோட அணுகுனாதான். ஏன்னா 200 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த மக்கள் இவர்கள் கட்டற்ற சுதந்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிற மாதிரி வந்து தெரிச்சு போகிறாங்க, தறிக்கட்டு போயிடுவாங்க. அப்போ உறுதியான ஒரு அரசு அமையணும். அப்படியான ஒரு சர்வாதிகார தன்மையோடு நம்ம அணுகி 15 ஆண்டு காலம் இவர்களை சரி செய்த பிறகு இந்த நாட்டை நாடாக மாற்றி பிறகு வந்து நம்ம வந்து இந்த பாதைக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் உண்டு. அதுதான் அந்த இடத்துல இருந்து தான் இப்போ பார்க்க வேண்டிய. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்குமே இப்போ இயல்பாக மாறி போச்சு. விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, அவருக்கு அரசியலே புரிதல் கிடையாது, பார்வை கிடையாது. தந்தி செய்தித்தாளை கூட அவர் வந்து சினிமா செய்தியை தவிர எதுவும் பார்க்க மாட்டார், பார்த்தது கிடையாது அப்படின்றது உறுதியான தகவல் இருக்குது. அது போன்ற ஒரு பார்வைக்கு ஏன் சமூக அரசியல் வேறு, தேர்தல் அரசியல் வேறு? தேர்தல் என்பது வெறும் சீட்டு கணக்குகளான சார்ந்தது. ஆனால் நீங்கள் பேசுகிற விழிப்புணர்வு, மக்கள் பண்பாடு, மெய்யியல், இது எல்லாத்தையும் மீட்பது, நிலத்தை மீட்பதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு மனநிலையை உருவாக்கினான் பாருங்க. அங்கே இருந்து தான் புற்றுநோய் எய்ட்ஸுக்கு சமமாக இதை நம்ம பார்க்குறேன். தெரியுங்களா? இந்த அமைப்பை, இந்த சிந்தனை போக்கையே உருவாக்கிவிட்டது. தேர்தல் என்பது சீட்டுக்கு தான். அதுக்கு எந்த கள்ள உறவும் வச்சுக்கலாம். ஒருத்தரை நேரடியாக கட்டிப்பிடிப்பதோடு முதுகு பின்னால் இன்னொருத்தனோட இணைந்து கொண்டு வைப்பது போன்ற ஒரு தன்மை தான் சரியானது என்ற பார்வையை கொண்டு வந்தார்ல. இதுதான் இது நள்ளிரவு பெற்ற சுதந்திரம். நள்ளிரவு தான் சுதந்திரம் பெற்றோம், இன்னும் விடியவே இல்லைன்னு எழுதினா பாருங்க ஒருத்தன். அது போல இப்படிதான் ஜனநாயகம் இருக்கா? எல்லா நாட்டிலையும் ஜனநாயகம் இருக்கு. அமெரிக்கா ஜனநாயக நாடு. இந்த அயோக்கியர்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது வல்லரசு, ஏகாதிபத்தியம், எல்லா கொடுமையும் செய்யும். யாருக்கு செய்யும்? 10 நாடுகளுக்கு செய்யும். தன் மக்களுக்கு சரியான ஜனநாயகத்தோடு அவன் ஒவ்வொன்றையும் அணுகிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அந்த ஜனநாயகம் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு இந்தியாவை சொல்லிகிட்டே இருப்போம். மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்கா இல்லையா? அப்போது அங்கே இப்படி இருக்கா? பெரிய அவன் கண்டுபிடிக்காத அறிவியலா? அவன் ஏன் இன்னும் வாக்கு சீட்டு முறையில் இருக்கான்? 50 மாகாணங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு வெவ்வேறு சட்டங்களை ஒவ்வொரு மாகாணத்துக்கும் உருவாக்க முடியுது. இது ஜனநாயகமா? நீங்கள் சொல்கிறது ஜனநாயகமா? போலி ஜனநாயகமா? நீங்கள் வச்சிருக்கிற அரசியலமைப்பு சட்டம் உட்பட எல்லா நாடுகளையும் பிச்சைக்கார பாத்திரம் போல இருக்குது. எல்லா நாட்டிலையும் இருக்கிறத எளிதான் அப்படி தான் எடுத்துருக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்குன்ற ஒரு சட்டத்தையே உருவாக்க முடியாத ஒரு அரசு அப்படித்தான் இது நீண்ட காலமாக நடந்து வந்திருக்கு. அது சரியானதா? இப்போ தேர்தலே எடுத்துப்போம். தேர்தல் என்பது இப்போ நானும் நீங்களும் 2 தொகுதியில் போய் வாக்கு செலுத்த முடியுமா? குடிமகனுக்கு அந்த உரிமை இல்லை. ஆனா ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் 2 தொகுதியில போட்டியிட முடியுது. இது என்ன மாதிரியான தேர்தல் அமைப்பு? அதே போல ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாரு, நான் வந்து சட்டமன்றத்தில் போட்டியிட போறேன்னு சொல்றாரு, பிறகு பின்வாங்குறாரு. ஏன்? இது என்ன அமைப்பு? அப்போ ஒரு இராணுவத்தில் சேர்றதுக்கு, ஒரு வங்கியில் சேர்றதுக்கு ஒருத்தன் படிக்க வேண்டியது இருக்குது, ஒரு குறைந்தபட்ச கல்வி தேவைப்படுது, ஒரு வயது தேவைப்படுது. ஆனால் அரசியலில் வர்றதுக்கு, ஆட்சியாளராக இருக்கிறதுக்கு, ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு, ஒரு எம்பியாக இருக்கிறதுக்கு, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த அமைப்பு சரியா? அப்போ நம்ம சொல்கிறது அப்போ இது தேர்தல் அரசியலை சேர்ந்ததா, சமூக அரசியலை சேர்ந்ததா? நாட்டை கட்டமைக்கிற ஒட்டுமொத்தத்துக்கு சேர்ந்தது தானே தேர்தல். இந்த தேர்தலே எதுக்கு? இந்த சமூகத்தை கட்டமைக்க, இந்த சமூகம் சரியாக இயங்குவதற்கு ஒரு ஜனநாயக அமைப்பு, ஒரு ஆட்சி முறை, அதுதானே குடிமையியல் என்று சொல்றோம் நம்ம. அந்த குடிமையியல் சார்ந்து பேசும்போது இதில் எப்படி சமூக அரசியல் வேறு? நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது ராமசாமி பண்ண குழப்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ராமசாமி ஒரு லெட்டர் பேடு அமைப்பு, அவர் ஒன்றுமே செய்யல. அதை வச்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையும் மாத்திர மாதிரி இப்படி சொல்லிவிட்டீங்க. அது ஒரு பெரிய பர்னிச்சரை உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்கள் பர்னிச்சர் தான். நான் இப்போ இல்லை, நீண்ட காலமாகவே அவர்களோடு வாதிடும் போது நம்மளை எல்லாமும் பின்பற்றி படித்து வந்தால் தானே விடுதலை, குடியரசு, உண்மைன்னு ஒரு இன்னைக்கு இருக்கிறவனுக்கு தெரியுமான்னு தெரியல. உண்மைன்னு ஒரு மாதம் 2 முறை வந்து இதழ் வரும், அதெல்லாம் எழுதியிருப்பாங்க பக்கமானு வச்சுங்க. எல்லாத்தையும் படித்து தானே வந்துருக்குறோம். அப்பவே சொல்லுவாங்க, மேற்கோள்களில் வாழ்கிறவர்கள் இவர்கள். நீங்கள் வந்து இப்போ தேர்தல் முடிந்துடுத்து, இதோடைய தீர்ப்புகள் வந்துடும். இந்த கள நிலவரத்தின்படி அடுத்தும் வந்து தனித்து போட்டியிடுறதுக்கான சூழலில் இருப்பீங்களா, இல்லை வந்து கூட்டணி அமைப்பீங்களா? எதுக்கு கூட்டணி? எவன் கூட கூட்டணி அமைக்கிறான்? அதுக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதைத்தான் திரும்ப எல்லாரும் கேட்குறாங்க. விமர்சகர்கள் எல்லாம் தனித்து ஒரு கட்சியால் வந்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கூட்டணி வச்சு கோஷ்டியா கோவிந்தா போட்டு போடணும், அதுதான் நடக்கும். இல்லைன்னா இப்படி நீங்கள் வந்து பேசி 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 உங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து உழைப்பு எல்லாம் விழல் கரைத்த நீராக போன மாதிரி மாறி யாரோ ஒருத்தன் வந்து அறுவடை செஞ்சுட்டு அது பரவாயில்ல. அவர் சொல்லுவார், சீமானவர்கள் இதை வந்து வருத்தத்தோட தானே சொல்லிருக்கு, எனக்கு ஓட்டு போட்டாலும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னாரு. அது சொன்னார். ஆமா, இப்போ அதை வாக்கு தான் இப்போ ஏறி இருக்கு. அது சொல்லி 15 ஆண்டுகள் ஆச்சு. அப்பவே சொன்னார். 2010 சொன்னது, அப்புறம் 2016 சொன்னது. என்னுடைய மாணவர்கள், என்னுடைய வேட்பாளர்களே கல்லூரியில் படிச்சுட்டு உண்மையிலேயே 15 வயசுல இருந்த தம்பிகள்லாம் இப்போ வேட்பாளர் ஆயிருக்காங்கல்ல. அப்புறம் நீங்கள் கேட்டதில் முக்கியமானது, அதை இப்போவே சொல்லிடுறேன். இல்லை, நீங்கள் இப்படியே கத்தி உங்களுடைய விழலுக்கு வைத்த நீர் இல்லை. கருத்தியல் புரட்சி என்பது எப்போதுமே அப்படியான ஒரு மாற்றத்தை தான் உருவாக்கும்.
அந்த மாற்றம் இப்போ நிகழ்ந்திருக்கு. நீங்கள் சொல்லுகிற இந்த தேர்தல் ஜனநாயகத்திலேயே அந்த மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றது. அதான் முற்றுமொழிதாக நீங்கள் சொன்னது போல ராமசாமி தொடங்கி எல்லாருமே அரசியலையே இப்படியான புரிதலுக்கு எவ்வளவு பெரிய துரோகம். தேர்தல் அரசியல் வேற, வேற அரசியல் வேற, மக்கள் வேற, ஆட்சி வேற. அவர் முதலமைச்சரா இருப்பாரு, அவர் எம்பியா இருப்பாரு, அவர் அமைச்சரா இருப்பாரு. நீ எப்போதுமே அடிமையா தான் இருப்ப. உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு அவன் முதலாளி இல்லை, உனக்கு அவன் முதலாளி, அவனுக்கு நீ முதலாளி இல்லை என்ற அதுல என்னன்னா இந்த அரசியல் ஒரு சாக்கடையை மட்டும் சொல்லிவிட்டு யாரு சொன்னா சாக்கடை எவன் ஆக்கினானோ அவன். அப்ப நம்மளால ஒரு நாகரிகம், ஒரு கௌரவம் இவனுக்கு ஒண்ணு இருக்கும்ல எப்போதுமே. உண்மையிலே நம்மளால அப்ப மானத்தோட இருக்கிறவங்க தானே. நம்ம ஒதுக்கிருப்போம், நமக்கு எதுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா, நம்மள ஒதுங்க வைக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை தான் அதுன்னு தெரியல. ஒண்ணுலயுமே இது நடந்திருக்குல்ல. திரைத்துறையில இது நடக்குது, பண்பாட்டுல நடந்தது. கோயில்ல இருந்து வெளியேற்றினால எப்படி வெளியேற்றினா, வரலாற்றுல இருந்து வெளியேற்றுவதற்காக. அதை இழந்ததுனால தான் உனக்கு அது வரமாட்டேன். வரலாறு தெரியல. உள்ள போய் பார்த்தா கல்வெட்டை படிச்சா தான் நமக்கு டாக்குமெண்ட் என்னன்னு தெரியுது, நம்ம ஆளு யாரு, நம்ம முன்னோர்கள் யாரு அப்படிங்கிறது தெரியுது. வரலாறு இல்லாதவன் ஒரு வரலாறு எழுதிட்டே இருக்கான். வரலாறு இருக்கிற நீ எல்லாத்தையும் இழந்துட்டு ராஜராஜனுக்கு 12 பொண்டாட்டி, இவ்வளவுதான் இவனோட சிந்தனை. 3 பொண்டாட்டி கட்டின கட்சியோட தலைவர், அந்த தலைவருக்கு அதுக்கு அந்த கட்சியை சேர்ந்தவன், அந்த பேச்சாளர், இந்த கம்யூனிஸ்ட் உலகத்தையே நாங்க சர்வதேசிய எதிர்க்கிற இந்த சர்வ நாசம், இது சர்வ நாசியா, இது சர்வ வேசியா. இது இவர்கள் சொல்வார்கள் உடனே மன்னர்கள் அப்படின்னு. மன்னர்கள்னா மன்னா அவன் மக்களுக்கு என்ன செஞ்சான்னா, அந்த நாட்டை நிர்வாகத்தை என்னடா வச்சிருந்தா, நீர் மேலாண்மை, பாசனத்தை, மக்களுக்கான ஒரு ஜனநாயகத்தை எப்படா வச்சிருந்தா, ஒரு அமைப்பு எப்படி வந்தா, கிராம சபை எப்படி இயங்குச்சு. அதை பேசுறவ திருமலை அவரு பேச மாட்டான்ல, அது அவரு எத்தனை கல்யாணம் பண்ணாரு சொல்ல மாட்டான்ல. அப்போ கூட உங்களை நாங்க தமிழர்களை இப்படிதான் இழிவுபடுத்தோம். அப்ப பண்றோம். அதுலயும் நம்ம மக்கள் ஏற்றுக்கொண்டு ஆமாலப்பா இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஒரு கிளர்ச்சி மனநிலை, உண்மையாவே ஒரு கிளர்ச்சி மனநிலை. நான் சூனாமானா சுயமரியாதைக்காரன் என்று சொல்லுகிறதுல ஒரு பெருமை. நாங்கள் எல்லாம் யாரு தெரியுமில்ல, இந்த நுட்பமான உளவியலை இவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். அங்கேருந்து தான் தேர்தல் வேறு, ஜனநாயகம் வேறு, மக்கள் வேறு, ஆட்சி வேறு, அவர்கள்லாம் நம்ம வணங்க வேண்டியவர்கள், வானத்திலிருந்து வந்தவர்கள், நாம கையேந்தி நிற்க வேண்டியவர்கள் மனநிலையை விதைச்சான்ல. இதை அடித்து ஒழிப்பதற்கு, இதை முற்றுமுழுமாக மாற்றி அப்புறப்படுத்துவதற்கு இந்த இடத்திலிருந்து தான் பேச வேண்டியிருக்கு. எவனோட கூட்டணி வச்சு இதை பேச முடியாது. அண்ணன் சேரன் அவர்கள் வந்து பிகன்வுட் நிகழ்ச்சியில் சொன்னது போல, நாம் தமிழரோட கூட்டணி வைப்பதற்கு எவனுக்குமே தகுதி இல்லைன்னு ஒருத்தர் உண்மையை உரத்து முழங்கினாரு. அதான் உண்மை. நாம யாரோடையும் போய் கூட்டணி சேரதில்லை, நம்ம கூட சேர்றதுக்கே எவனுக்கு தகுதி இல்லை. ஜனநாயக அரசியல், நீங்க சொல்ற தேர்தல் அரசியல்ல எந்த ஒரே ஒரு தலைவராவது தனி மனிதனை தலைமை ஏற்று வராதே, தத்துவத்தை தலைமை ஏற்று வான்னு சொன்னதை கேட்டிருக்கீங்களா? சீமான் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். அதே போல நான் தான் இந்த மண்ணை ஆளணுன்றது இல்லடா, என் பிள்ளைகள், என் பிள்ளைன்றது என்னோட நான் பெத்த பிள்ளை இல்லை, என் தலைமுறை, என்னுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டை மீட்டு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். எல்லாரும் வாழ்ற பூமியா இதை மாற்றி கொடுத்துணுன்ற கனவு எனக்கு. அதை நான் அவனுக்கு விழிப்புணர்வை கொடுத்துட்றேன், நானே செஞ்சு கொடுக்குறேன். இல்லை அவனாவது செஞ்சுப்பான். இல்லை இந்த நாட்டை மீட்டு அவன் வந்து எளிதாக நீங்க சொல்றது போல யாரோ அதை வந்து பழத்தை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பாக கரும்பனை நீங்க வந்து நாம் தமிழர் வந்து மரம் விதையை நட்டுக்கிட்டு இருக்கீங்க. நட்டுட்டோம், விளைஞ்சிருச்சு, விளைய தொடங்கிருச்சு. மூங்கிலை சொல்லுவார்ல, மூங்கில் அது பாட்டுக்கு வளரவே வளராது. 4 ஆண்டுகள் கழிச்சு கிடுக்கிட்டுன்னு வளர்ந்துரும். அந்த வளர்ச்சியை இப்ப நாம் தமிழர் மரத்தை நட்டீங்க, கொஞ்சம் பழத்தை நீங்க சாப்பிடணும்ல. அதுதான், அது தன்னலம் உள்ளவர்கள் அது சிந்திப்பார்கள். கரும்பனை அன்னார் உடைத்துன்னு ஒரு செய்யுள் இருக்குது, சங்க தமிழ்ல ஒரு வரி இருக்கு. பனை நட்டவனுக்கு பலன் தராது. நம் தமிழரின் மரம் இது, தமிழரின் மரம் பனை. அப்புறம் நாம வந்து பனையை நட வேண்டி இருக்கு. பனையை அப்புறப்படுத்தினது அரசியல் இருக்கு. நீங்க இந்த நிலத்துல எல்லாத்தையும் பனையை அப்புறப்படுத்திட்டு யூக்கலிப்டஸையும் கருவேல மரத்தையும் கொண்டு வந்து நட்டாம பாருங்க, அங்கே அரசியல் இருக்கு. இதை பத்தி என் மக்களுக்கு தெரியுதா? அதை போய் நீக்க போனோம்னா ராமநாதபுரத்துல சண்டைக்கு வருவான். கறி வித்து தான் நாங்க பொழைக்கிறோம்பா. கருவேல மரத்தை அவன் அவசியமா உணர ஆரம்பிச்சுட்டான். அது போலதான் இப்ப நீங்க சொல்ற தேர்தல் அரசியல் கூட்டணியும், கருவேல மரம் அழிக்கிறது, காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது, உங்களை பாலைவனமாக ஆக்குறது, உங்களுக்கு தண்ணி இல்லாம ஆக்குது. ஆனா அதை வச்சாவது நான் பொழைச்சிக்கிற மனநிலைக்கு எங்க மக்களை உருவாக்குறது, அதுதான் சரியான அரசியல். எப்படி பண்ணணும், நம்ம எப்படி பண்ண முடியும்? இப்ப என்னன்னா, மக்கள் வந்து பணத்தை வாங்கிடுறோம், ஆமா அப்படிங்கறத சகஜமாயிடுச்சு. இப்ப வந்து பணத்தை கொடுக்காதீங்க, தடுக்க நீங்க தேர்தல் ஆணையத்தை வந்து இது பண்றீங்கல்ல, அவங்க வந்து அதை போய் நீங்கள் அவங்ககிட்ட புகார் கொடுத்தீங்கன்னா மக்களுடைய வெறுப்பை நீங்கள் சந்திக்கிற நிலைமை ஆயிடுது. ஆமாம், எங்களுக்கு தடுக்கிறாங்க, வரதை தடுக்கிறாங்க, அந்த நிலையில் இருக்குது. ஆனால் பணத்தை வாங்கிட்டாவது இப்போ சரியானதை, நம்மகிட்ட ஒரு எளிய அறம் ஒன்று இருக்குல்ல, அப்பா வாக்கு கொடுத்துட்டப்பா, காய் நீட்டி காசு வாங்கிட்டப்பா, அது இந்த தேர்தலில் உடஞ்சி போச்சு. இந்த பலவீனத்தை வேற இவங்க பயன்படுத்தி கொண்டு இல்லை. அதுதான் இதெல்லாம் முன்னாடி இருந்தது. ஆமாம், இப்போ உடஞ்சி போச்சுனே காசு. அந்த இடத்துல மக்கள்கிட்ட அதெல்லாம் சரி. ஆனால் பணத்தை வாங்கிட்டாங்க, நிறைய பேர் பணத்தை வாங்குறாங்க.
அதை வந்து ஓட்டை வந்து இப்போ வந்து மாத்தி நடிகர் பக்கம் போற மாதிரி சூழல் ஆயிடுச்சு. அது அப்படி அப்படி வந்து உங்களுக்கு வந்திருந்தா நியாயப்படி அது விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்கணும். ஆனால் குறுக்க கௌசிக் வந்த மாதிரி வந்து அவர் அதை தட்டிட்டு போறாரு. இந்த சூழல் எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த தேர்தல் இதுல இந்த நீ கூட இவ்வளவு நாள் பயணம் செஞ்சிருப்பீங்க, களத்துல மக்களை பார்த்துருக்கீங்கல்ல, இதுல நாம் தமிழருக்கான ஆதரவு, விஜய்க்கான ஆதரவு ரெண்டையும் வந்து எப்படி பிரிச்சு பாக்குறது? நாம் தமிழருக்கான ஆதரவு நம்ம ஏற்கனவே சொல்ல போல நாம் பொறுக்கு விதை மரபினர்னு அண்ணன் மிக முக்கியமான சொல்லாடல். இது சாதாரண சொல் இல்லை, நம்ம மரபே அப்படிதான். அந்த பாரம்பரிய விதைகளையும் ஒழிச்சிட்டானுன்னு வச்சிங்க. அதுபோல் நெல்மணிகள் தூய்மையானதை, அதான் ஒரு தூய நல்ல அரசியலை உருவாக்க நினைக்கிற ஒரு கூட்டம். பாண்டவர்கள் 5 பேர், அது இதிகாசமாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டுங்க. பாண்டவர் 5 பேர், கௌரவர் 100 பேர். எது சரி? எதன் பக்கம் அறம் நின்றது? எதன் பக்கம் இறைவன் என்று சொல்லப்பட்ட கர்ணன் நின்றார்? அப்படி இருக்கு இல்லையா? இதுலேருந்து பார்ப்போம், இதே களத்தையே சொல்லுங்க. நீங்கள் எப்போதுமே கவர்ச்சிக்கு ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். இந்த இழிவை உருவாக்கிய விதைத்த முதல் விதை நெல் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற மாக்கோ ராமச்சந்திரன் தான். அதை நான் நீண்ட காலமாக சொல்லுவேன். அந்த கொடுமை அப்போ வந்து கல்வி அதை உருவாக்கி விட்டதுக்கு காரணமே அவங்க தான், அண்ணா தான். இப்போ அதான் சொல்ல வரேன். நான் வந்து விஜய் மேலேயே குற்றச்சாட்டையே வைக்கல. நான் விஜய் என்பவர் ஒரு நடிகர், அவருக்கு அவ்வளோதான் தெரியும். அவர் சமூகத்தையும் விட்டு கவனிக்காதவர். கமலஹாசனை ஒப்பிட்டு பார்க்கணும்னா கமலுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்ற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கும். ரஜினி அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது காட்டிக்க மாட்டார். இவங்க அதுக்கெல்லாம் தயாரான ஆள் கிடையாது, அவரை விட்டுருவோம். ஆனால் இந்த கேட்டை இங்கே நிலைநிறுத்தியது நீண்ட காலமாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல எல்லாவற்றிலிருந்தும் தமிழினத்தை அப்புறப்படுத்தியதுக்கு அதற்கான ஆயுதமாக திரைப்படத்தையும் சின்னத்திரை போன்ற ஊடகங்களையும் பயன்படுத்திய இந்த திராவிட கேடுகட்ட கூட்டம் தான் திரைக்கவர்ச்சியை, திரைநாயக வழிபாட்டை உருவாக்கியது. எம்ஜிஆரை கொண்டு வந்து நிறுத்தும் போது அண்ணா சொன்னது, எம்ஜிஆர் ஆதரித்தால் நமக்கு 30,000 வாக்கு, எம்ஜிஆரே வந்து 50,000 வாக்கு, அவர் முகத்தை காட்டினா 50,000 வாக்குன்னு சொன்னது யாரு? அறிஞர் என்று இவர்களால் அவர்களே சொல்லிக்கொண்டு அண்ணா அவர்கள் தான். எம்ஜிஆர் இல்லை, கருணாநிதி இல்லை. கருணாநிதியவர் ஒரு எழுத்து அறிவு பின்புலத்திலிருந்து வந்தார். நீங்கள் இவ்வளோ அறிவாக இருந்து என்ன சாச்சிட்டீங்க? ஒரு நடிகர் வந்து கூட்டத்தை மட்டும் கூட்டத்தையும் தள்ளிட்டு போயிட்டாரு. பெண்கள் வாக்குகள் கொத்து கொத்தா உள்றதெல்லாம் வந்து கணிக்க முடியுது, பார்க்க முடியுது. ஆமாம், இது அப்போ உங்களுடைய அறிவு பின்புலமா ரசிக பின்புலமாங்கிற ஒரு சாராய கடையில் கூட்டம் நிறையா இருக்கு. ஏன் வாங்கப்பா எல்லாரும் சாராயம் சிறப்பு அப்படின்னு போயிடலாமா? இல்லை சந்தனமோ இல்லை பூக்கடைக்கோ போகிறோம், முக குறைவாக தான் இருக்கு. அது கூட வெள்ளிக்கிழமை பூ வாங்கிட்டு போகிறது இப்போ கேவலம் ஆக்கி விட்டானுங்க. பெண்களுக்கு பூ கொடுக்கறது கூட ஒரு என்ன ஆயிடுச்சு, பூமர் ஆயிடுச்சு, மூட நம்பிக்கை ஆயிடுச்சு. அது என்ன, அது அதை ஆணாதிக்கம் வேற, அல்வாவும் மல்லிகைப்பூ கேவலமான சின்னமா மாறிடுச்சு. அப்ப அதுவும் குறைஞ்சிருச்சு. சாராயம் பயங்கரமா விற்குது, பெண்கள் உட்பட. 2011 சன் டிவில வந்த புள்ளி வார்த்தை இப்ப சொல்றேன். நான் ஒரு காவல் நிலையத்தில் சுந்தரராஜ் என்ற ஆய்வாளர்கிட்ட விட நான் பேசியிருக்கேன். என் நண்பனுக்காக போய் பேசும்போது 55 விழுக்காடு பேர் குடிச்சாங்க 2011 போட்ட புள்ளி வரும். அதுல 21% பெண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ பெண்கள்லாம் யாரு? படித்தவர்கள் மாணவர்கள். அதை நம்ம இப்படி சொல்லிட்டாங்கல்ல, சமையலறை உடைப்போம், வந்து புரட்சி கருவை அழிப்போம், குடித்தால் என்ன தவறு என்ன செய்வோம் அப்படின்லாம் சொல்லி சகஜமாகிட்டாங்க. நஞ்சு எவ்வளவு நஞ்சு சமூகத்தை. அப்போ அப்படின்னா நீங்க கூட்டம் கூறதுனாலே அது சிறந்ததுன்ற எப்படி முடிவுக்கு வருவீங்க? அப்புறம் புரட்சி என்பது சிறந்தது அதெல்லாம் இல்ல, இலக்கு அதிகாரத்தை பிடிக்கிறது தானே. இலக்கு, ஆமா, அதிகாரத்தை பிடிக்கிறது தானே. அதிகாரம்ன்றது எது? மக்களுக்கு எந்த அதிகாரமே இல்லாத நாட்டில் ஒரு அதிகாரத்தை பிடிச்சு என்ன செய்ய போறோம்? ஆனா தேர்தலை சந்திக்கிறது எதுக்கு? மக்கள் அந்த அதிகாரத்தை நோக்கி தான். ஆனால் அது சரியான வழியில தாமதமானாலும் பிடிக்கணும். அப்ப இப்ப என்னன்னா, நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வழிகாட்டுகிற, இந்தியாவுக்கும் வழிகாட்டுகிற எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலையை இந்த நாட்டில் உருவாக்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். காசே கொடுக்காம வெல்ல முடியும்டா. 36 லட்சம் வாக்கு, இப்ப 70 லட்சம் வாக்கு ஆகுதுன்னு வச்சுங்களேன். இவ்வளவு பேர் செலுத்த தயாராக இருக்கான்னா இந்த நாடக கம்பெனியா இருக்கிற தேர்தல் ஆணையமே வெக்கி தலை குனிந்து இதுதான் சரியானதுன்னு எல்லாருக்கும் அதை சொல்லணும்ல. 40 லட்சம் செலவு செய்யலான்னு சொல்ற, 40 கோடி செலவு செய்யறான்னு உனக்கு தெரியுது. 543 கோடி ரொக்கமாக நாங்கள் கைப்பற்றிருக்கோம்னு சொல்லுகிற அர்ச்சனா பட்நாயக் இந்த அறிக்கையை சொல்வதற்கு ஒரு தேர்தல் ஆணையர் எதற்கு? 1262 கோடி தங்கம், பணம், மதுபானங்கள், பரிசு பொருட்கள் மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறோம் நாங்க 20 நாள்ல 15 நாள்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு என்ன அதிகாரம் இருக்கு அந்த அமைப்புக்கு? அது என்ன அதிகாரம்? அதிகாரம்னு ஒன்று இருந்ததாக டிஎன்சிஎஸ்என் போன்றவர்கள் சும்மா சொன்னாங்க. அப்பதான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பாடி, அதுக்கான அதிகாரம் இருக்குன்னு ஒரு வெளியில தெரிஞ்சுது.
காவல்துறையும் ஒரு தனிப்பட்ட ஒரு தன்னிச்சையா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா அப்படி இங்க இயங்கல. அப்ப இந்த தேர்தல் ஆணையம் 543 கோடி கைப்பற்றணும்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை போட்டுட்டு 163 முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டிருக்கன்னு சொல்றதோட முடிஞ்சிருச்சா? ஏன் தகுதி நீக்கம் செய்யல? ஏன் அங்க தேர்தலை ரத்து செய்யல? அப்ப பேச அதான்டா அப்ப சொல்லுங்க இது ஜனநாயக நாடு. அப்ப ஜனநாயகம், மக்களாட்சி, மாண்புமிகு நாடாளுமன்றம், சட்டமன்றம் எதுவுமே எல்லாமே வெறும் வார்த்தையா இருக்கு. இந்த அரசியல்ல அதே போல நீங்களும் இருங்க அப்படின்னா அது தேவையில்லை. அப்ப மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? புரட்சியை மக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? இது வரைக்கும் இருந்தது எல்லாமே தவறுடா, மொத்தமே தவறு. நீ இது வரைக்கும் சாப்பிட்ட அத்தனையும் தவறு, நஞ்சு. நீ இது வரைக்கும் குடிச்ச தண்ணி அத்தனை விஷம். அப்ப சரியானதை குடிக்கணும். பெருந்துறையில 26 கிலோமீட்டர் தண்ணி எடுக்காதன்னு சொல்றதுக்கு ஒரு அரசு எதுக்கு? நான் என்னுடைய பரப்புரையில எப்பவுமே கேட்ட குடியாத்தத்தை கொண்டு 2 இடத்துல கேட்டேன். அரியலூர் பின்தங்கிய மாவட்டம், பெரம்பலூர் பின்தங்கிய மாவட்டம், விழுப்புரம் பின்தங்கிய மாவட்டம், குடியாத்தம் பின்தங்கிய பகுதி, பின்தங்கிய மாவட்டம், பின்தங்கிய பகுதி பிற்படுத்தப்படும் சொல்றதுக்கு ஒரு அரசு எதுக்கு? ஒரு ஆட்சி எதுக்கு? ஒரு தேர்தல் எதுக்கு? இத்தனை ஆண்டுகளா என்னத்த புடுங்க நீங்க நீங்க கேட்கிற அந்த அதிகாரம், இந்த அதிகாரத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம். அப்படின்னா இந்த அதிகாரத்துக்கு போய் எல்லா மக்களையும் சமமாக சுவிட்சர்லாந்து போல, பின்லாந்து போல, சிங்கப்பூர் போல, தென்கொரியா போல, குட்டி குட்டி நாடுகள் போல உருவாக்குவதற்கு இந்த இத்தனை வரைக்கும் ஆட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, அங்க வடக்குல இருக்கிற அத்தனை கட்சிகளும் எவனாவது ஒரு முயற்சி எடுத்துருக்கணும் இல்லையா? எவனுமே எடுக்கல இல்ல. அதனாலதான் நான் உறுதியா சொல்றேன், இந்தியாவுக்கே அரசியலை வழிகாட்டுகிறேன். இந்த திருத்தங்களை, சீர்திருத்தங்களை, அமைப்பு அடிப்படை அரசியல் மாற்றத்தை முன்வைக்கிற கட்சி இது. அவசியம். இது இன்னைக்கு இல்ல, எப்போதுமே அது அப்படிதான். தேசிய தலைவர் புரிஞ்சுக்கிட்டாங்களா? மொத்த தமிழனும் சிங்களம் புரிஞ்சுக்கிட்டான். அங்க இருந்த ஈழத்தமிழன் புரிஞ்சுக்கிட்டானா? இங்க இருந்த தமிழன் புரிஞ்சுக்கிட்டானா? தெலுங்குக்கு தெரிஞ்சுதா? கன்னடருக்கு தெரிஞ்சுதா? அது கூட இல்லாத இருந்த நிலையில சீமானவர்களையும், நாம் தமிழர் கட்சியையும், சீமானவர்கள் முன்வைக்கிற அரசியலையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாற்றத்தை கண்கூடாக எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடிஞ்சது. அதுதான் நாம் தமிழரின், சீமானவர்களின் உழைப்புக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் உறுதியாக நான் கேட்கிறேன், எனக்கு இந்த உழைப்பு, கடுமையான உழைப்பு, யாருமே செலுத்த முடியாத உழைப்பு, எல்லா கட்சிக்காரர்களும் அதை சொல்றாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகணும்னு விரும்புகிற நிலைக்கு அந்த தொகுதியே வந்துட்டாங்க. திமுக, அதிமுக, மற்ற கட்சி, மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும். அவர் பேசுறாருப்பா, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நான் பேசுறேன், அவர் சும்மாவே பேசுவார், சட்டமன்றத்தில் பேசுறாரு சொல்லி 234 தொகுதியும் பேசுற ஒரு ஆளா இருப்பார் அவர் மக்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு மக்கள் அரசியல். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, தமிழ்நாட்டின், உலக தமிழினத்தின் குரலாக அவர் ஒழிப்பார். அதை அனுப்ப வேண்டியது மக்களின் கடமை. அனுப்புவார்கள். நிச்சயமாக அண்ணன் வெற்றி பெறுகிறார். ஒரு காலமும் சுழல் வல்லான் சோர்வில்லான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடத்துல இருந்து அவரு ஒரு துளியும் வருந்தாமல் என் மக்கள், இந்த மக்களுக்கும் சேர்த்து தானப்பா நம்ம போராடணும்னு சொன்ன எங்கள் தேசிய தலைவரின் அந்த கருத்தை உள்வாங்கி, அவருடைய மொழியை, அவருடைய சத்தியத்தை உள்வாங்கி நிற்கிறதுனால அவர் உறுதியாக இயங்குவார். நீங்கள் சொன்னது போல எப்போதுமே நாம் தமிழர் கட்சி மக்களோடு தான் நிற்கும். இல்லையா, புதிய சக்தியா ஒன்று வருதா, அவன் ஊழல் இல்லாமனா, லஞ்சம் இல்லாமனா, நம்மளை போல சாதிய மத இழிவுலாம் இல்லாம நம்மள சிந்தனையோட ஒருத்தர் வர மாட்டான். அப்ப நாம இப்படிதான் நிற்போம். நாம 26 களம் மாறுது. அதுக்கு தயார் நிலையில தயாரா இருக்கீங்க? ஆமா, தயாரா இருக்கும். அடுத்து அது மாற்றத்தை, நாம விரும்புகிற மாற்றத்தை, மக்கள் விரும்புகிற மாற்றத்தை உருவாக்காமல் ஒரு காலமும் ஓய போவதில்லை. நாம் தமிழருக்கு அதாவது அது ஒரு ஆச்சரியத்துக்குரியதான். இன்றைய தேதிக்கு இயல்பெல்லாம் ஆச்சரியமாக மாறுது. அதாவது நாம் தமிழருக்கு காசு வாங்காமல் மக்களும் கூடுறாங்க, வாக்களிக்கவும் செய்கிறாங்க அப்படிங்கிறது இதாக இருக்குது. இதே மாதிரி விஜயையும் வந்து நம்ம ஏற்றுக்க முடியல அப்படின்னா கூட, ஏன்னா ஒரு நடிகர் பிம்பம், திரை பிம்பத்தை நம்பி மக்கள் போய் உள்றதை வந்து உண்மையிலே நம்மளால் ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. ஆனால் கள நிலவரம் என்னங்கிறத நம்மளும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பயணம் செய்யணும். விஜய்க்குமே வந்து அந்த கூட்டம் வரத்தானே செய்யுது. விஜய் வந்து கோலம் போட சொன்னால் போடுறாங்க. விஜய் வந்து பேண்ட் சட்டை, வெள்ளை சட்டை, காக்கி டவுசர்னு போட்டு வர சொன்னால் போட்டு போகிறாங்க. வீட்டில் பெண்கள் வந்து விஜய்க்கு தான் போடணுங்கிற இந்த சூழல்லாம் மாறி இருக்குல்ல. இல்லை நம்ம வந்து விஜய்க்கும் அதே மாதிரியான காசு பணம் வாங்காமல் வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாராக தானே இருக்காங்க. இதில் நீங்கள் வந்து அதிமுக, திமுக மட்டும்தான் அல்லது கம்யூனிஸ்டுகள் வரை கொடுக்குறாங்கன்றாங்க. கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க. கார்த்திகா போட்டி தொகுதி வேலூர்ல கம்யூனிஸ்டே காசு கொடுக்குது. ஆமாம் ஆமாம், காசு கொடுத்து ஏற்கனவே அவர்கள் வந்து அங்கே கூட மதுரை சு வெங்கடேசன்லாம் வந்து அந்த தரப்புலாம் கொடுத்ததா வந்து, அது இப்போ கம்யூனிஸ்டே இல்லை. அது முடிஞ்சு வச்சு ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, சர்வநாசியம் அது அப்படின்றது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த விஜய் இந்த விசில் கோலம் போடுங்கன்னு சொன்ன காலத்தில், அந்த நாள்லலாம் நான் காரைக்குடியில் தான் இருக்கேன். நாங்கள் வந்து வீடு வீடாக, வெறும் வாகன புறைப்புறை இல்லாமல் பேசுறது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போய் துண்டறிக்கை கொடுத்து மக்களை சந்திக்க போனோம். அப்போ நான் பார்த்த தெருவுகள் எல்லாம்
நான் பார்த்த வரைக்கும் அங்கே தான் முதல்ல பார்க்குறேன் என்ன விசில் வரைஞ்சிருக்காங்கன்னு. ஒரு தெருவில் ஒரு கழனி வாசல்ன்ற ஒரு பகுதியாக தெருவா வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி குழுவாக போகிறோம். ஒரு வீட்டு வாசலில் தான் அந்த விசிலை நான் பார்த்தேன். ஒரே ஒரு வீட்டு வாசலில் விசிலை பார்த்தேன். அப்போ தான் இது என்ன வேணால் வரைய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ செய்தி தெரியுது இல்லையா. ஆனால் அப்போ விசில் அவர் சொன்னதுனால விசிலை வரைஞ்சிட்டாங்கன்னா ஒரு தொகுதியில் அவருக்கு அவ்வளோதான் இருக்கா? நான் சொல்கிறது ஒரு மிக முக்கியமான பகுதி. நீங்கள் பாருங்கள், இல்லை விசாரிங்க, கழனி வாசல்ன்றது மிக முக்கியமான பகுதி. அதில் நம்ம போன பதில் ஜீவா நகரில் ஒரே ஒரு விசிலை தான் பார்க்க முடிஞ்சுது. இப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே மிக அடிப்படையாக முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது இந்த வெளிச்சத்திலேயே விளைய போகிற வேசித்தனமான ஊடக வேசித்தனத்தை தான் நாம் இங்கே பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் பேச வேண்டியிருக்கு. துரோகத்தை செய்வது அரசியல்வாதிகளை காட்டிலும் திரைத்துறையை சேர்ந்த நடிகர்களை காட்டிலும் இந்த ஊடகத்தின் பெயரால் கூலிக்காக கூவுகிற சிலர் இருக்கிறார்கள்ல, போலி பிம்பங்களை கட்டமைக்கிற வேலை. அங்கதான் நான் சொல்றேன், தமிழ் தேசியம் என்ற தமிழ் நேஷனலிசம் என்கிற தேசிய இன விடுதலையான பார்வை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திய அரசு, இங்க இருக்கிற திராவிட அரசு, உளவுத்துறை உட்பட இவர்கள் செயல்படுத்துகிறதுக்கு வேலை செய்கிற யார் தெரியுமில்ல, ஈழத்து போர் நடந்துகிட்டு இருந்த 4ஆம் கட்ட ஈழப்போர் நேரத்திலேயே இணை தூதர் அம்சா அவரோட இணைந்து செயல்பட்டது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப்படியானவர்கள் செய்கிறது தான் மிகப்பெரிய ஆபத்து. அவர்களால் ஊதப்படுகிற விசில் அவர்களால் ஊதி பெருக்கப்படுகிற பிம்பமாகத்தான் இருக்கு. நாம பார்த்துறோம். நாம வேண்டியவர் வேண்டாதவர் இல்லாமல் பேசுறோம். நமக்கு விஜய் மேலெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய் வரலாம் தான், நடிகர் வரக்கூடாதுன்னு இல்லை. நடிகர் அரசியலாக ஆகியிருந்தால், இதை அரசியல் கட்சியாக மாற்றி இருந்தால், அரசியல் சிந்தனை போக்கை அந்த கட்சிக்குள் உருவாக்கி இருந்தால், தொண்டர்களை அரசியல் படுத்தி இருந்தால், 25-30 ஆண்டுகாலமாக இருக்கிற திருமாவளவன் கூட அமைப்பாய் திரள்வன்றது எப்போ பண்ணாரு? ஜனநாயகப்படுத்தணும் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எப்போ சொன்னார்? ஜனநாயகப்படுத்தவே முடியாத கட்டத்தில் சொன்னார். ஆனால் இவர் அந்த முயற்சி எடுத்திருந்தார். நாமெல்லாம் வரும்போது அப்படி ஒரு திட்டத்தோடு வருவார்னு தான் நம்ம நினைச்சோம். அப்படி இல்லைல்ல. அதனால இது வெறும் கவர்ச்சி. எம்ஜிஆருக்கு இருந்த அதே கவர்ச்சி, நடிகர் என்ற கவர்ச்சி. திரையில் நடிப்பவன் நல்லவனாக இருந்தால் அப்படியே வாழ்க்கையில் நல்லவன் என்ற இந்த அறியாமை நம் மக்களின் எளிய மனம். அப்போ இந்த கல்வி இங்கே இந்த அடிமைகளை உருவாக்குகிற அல்லது சிந்தனை போக்கே உருவாக்காத சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குகிற மிகப்பெரிய துரோகமாக இன்னொன்று எது இருக்குன்னு, இந்த நாட்டுக்கு கல்வி முறை இருக்கிறது. இந்த கல்வி முறையை தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் அப்படியே கட்டி காப்பாற்றி வருகிறார்கள். ஏனென்றால் இங்கே இப்படி போன்ற நாம் தமிழர் போன்ற ஒரு புரட்சிகர சிந்தனை உருவாகிவிடக்கூடாது. மக்கள் சொந்தமாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் இது எல்லாம் மாறிவிடும். அப்போ இந்த கல்வியை புகுற்றி இதுதான் ஆக சிறந்த கல்வி, இதுதான் ஆக சிறந்த வாழ்க்கை முறை என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்த விளைவுதான் நடிகர் என்பவர் யார், நடிகர் நாட்டை ஆள்வதற்கு முடியுமா, அவருக்கு அந்த ஆட்சி திறன் இருக்குமா, நிர்வாகம் தெரியுமா என்பதை சிந்திக்காத ஒரு பெரும் கூட்டம் என்றால் இந்த 15 லட்சம் பேர் இல்லையா, இந்த வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் 12 லட்சம் பேர், அதுல பாதி பேர் போட்டா கூட அவ்வளவுதான் வரும். ஆனால் இந்த வலைவலிகள், ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்கள், நாளிதழ்கள் வாங்குகிற காசுக்கு பேசுவதனால அது ஒரு பிம்பம் போல தெரியுது. அப்புறம் மிக முக்கியமா அதிமுக 1000 ரூபாய், திமுக 1000 ரூபாய் கொடுக்குற இடங்கள்ல அந்த பகுதியை சேர்ந்த வேட்பாளர்கள், பணம் படைத்தவர்கள் எல்லாரும் அங்கே வறுமையில் இருக்கிறவங்க இருக்காங்க, வேட்பாளர்கள் நம்ம பார்க்க முடியுது. பணம் படைத்த தாவேக வேட்பாளர்களும் 1500 கொடுத்ததாக செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். இதை தேர்தல் ஆணையம் தான் எந்த கட்சி எவ்வளவு கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். ஆம்புலன்ஸ் எந்த ஊர்ல, ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை, ஒரே நாள்ல எத்தனை ஆம்புலன்ஸ் போயிட்டே இருந்தது. விளக்கு போட்டு போன ஆம்புலன்ஸ், வெளிச்சம் போடாம இருட்டா போன ஆம்புலன்ஸ் எண்ணிக்கை இருக்கு. தேர்தல் ஆணையம் இதை கண்காணிச்சிருக்கணும், நடவடிக்கை எடுத்துக்கணும். தாவாக்கா காசு கொடுத்துருக்குன்னு சொல்றாங்கன்னா தாவாக்கா கூப்பிட்டு விசாரிக்கணும். இதை விசாரிப்பதற்கான அதிகாரம் அந்த அமைப்புக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப திமுக கொடுக்குதுன்னு தெரியுது. அவன் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வச்சுட்டு அவங்க ஆளுங்க கொடுக்கும்போது நம்ம ஆளுங்க தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எங்கள் தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னது செய்தி இருக்கு. அதே போல் அதிமுக கொடுக்கும்போது நீங்கள் தொந்தரவு செய்யாங்கன்னு தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு அவர்களுக்குள்ள பேசிய செய்தி இருக்கு. இதுக்கு ரெண்டு விலையும் அக்ரிமெண்ட் அது இது நீண்ட காலமாக இந்த அக்ரிமெண்ட்ல தான் இங்கே ஓடிட்டு இருக்குது. இந்த நிறுவனங்கள் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. இந்த கட்சி என்ற பெயரில் இருக்கிற நிறுவனங்கள், அதானியோட நிறுவனங்கள் இது, அம்பானியோட நிறுவனங்கள் இது என்று அவர்கள் பிரித்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு போல மூணாவதா ஒரு நிறுவனமாகத்தான் இந்த தாவேக்கா வருது. அவன் கொடுக்குற 2000 நான் கொடுக்குறேன், அவன் கொடுக்குறது நான் 2500 கொடுக்குறேன், அவங்க கொடுக்குற சிலிண்டர் நான் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், உனக்கு காசு கொடுக்குறேன்ற இன்னொரு கர்மம் தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற கர்மத்தை ஒழிக்க தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லது அந்த கர்மங்கள் தன்னை ஆய்வு செய்து மீளாய்வு செய்து சரியாக செஞ்சுட்டுச்சுன்னா நீ தேவையில்லை. அப்ப நீ இன்னொரு என்ன புதிய மாற்றத்தை கிழிக்க போற? நீ இன்னமும் மக்களை கேவலமா மாற்றம்னு சொல்ற. அது எப்படி மாற்றம் ஆகும்? அது ஆள் மாற்றம். ஒரு அயோக்கியம் இது வரைக்கும் ரொம்ப காலமா அவர் திருடிட்டாரு. அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டு என்ன திருட வைங்கன்னு கேட்டா கொடுத்தீங்களா? வீட்டுக்கு திருட வரான் 8000 டோக்கன் கொடுத்துட்டு நான் திருடிக்கிறேன்னு சொன்னா வாங்கிடுவீங்களா? விட்டுருவீங்களா? அதை தானே இவனும் உருவாக்குறான். அப்ப இவர் எப்படி ஒரு அரசியல் கட்சியே இவர் எப்படி சொல்ல முடியும்? இவர் எப்படி ஒரு தலைவர்னு சொல்ல முடியும்?
தலைவருக்கான தகுதி என்னவா இருக்கு? இந்த நாட்டில் காந்தி தலைவர், நேதாஜி தலைவர், பகத்சிங் தலைவர், காமராஜர் தலைவர், இவங்களும் தலைவர். அந்த தீய சக்தி திமுக அப்படின்னு விஜய் அடிக்காரு. அதுல நாம் தமிழருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்லைங்க, வந்து திமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்துற, நம்ம ஆட்சி அதிகாரத்தை அப்புறப்படுத்த மட்டும் அடிப்படை கட்டமைப்பு மாறணுங்கிறது அது புரியுது. ஆனால் இன்றைய தேதிக்கு திமுக ஒரு மிருக பலத்தோட அது வந்து தமிழின அழைப்பில் ஆரம்பிச்சு பண்பாட்டு சிதைவுகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது விஜய் திமுகவை ஒழிக்கிறது அப்படிங்கிறது வந்து வரவேற்க தானே செய்யணும். ஏன் வந்து நம்ம வந்து விஜய் காரணம் நமக்கு ஆட்சியில் இருக்கவர்கள் தானே எதிரி, முதன்மையான எதிரி. சரி, விஜய் குறி வைக்க வேண்டிய தேவையான. ஆமாம், சரி, திமுக ஒழிச்சிடுறீங்க. திமுகவை என்ன ஒழிக்கிறதுனா உங்களோட இதில் என்ன, ஆட்சியை விட்டு அனுப்புவது. ஆட்சியை விட்டு அமைச்சிட்டு அனுப்பிட்டு சிறந்த நிர்வாகத்தை, சிறந்த ஆட்சியை விஜய் கொடுத்துருவாருன்னா அதுக்கான லட்சணம் தெரிஞ்சிருக்கணும்ல. அதுதான் வந்த பிறகு முடியும். அது எப்படி தெரியும்? இல்ல நீங்க ஒரு அமைப்பா நடத்துறதுல இருந்தே தெரிஞ்சிடும்ல. 41 பேர் செத்ததுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு என்ன? 41 பேரை பழி கொடுத்ததற்கு 41 பேர் ஒரு நிகழ்வுல தொடர்ச்சியா அவங்களுடைய நிகழ்வுல 50 பேர் செத்து இருக்கிறாங்க. இப்ப அண்மையில விபத்து ஏறி ஒரு ஒருத்தன் விழுந்து உதவி கேட்கிறானே. நீங்க உங்க கட்சிக்காரர்களை என்னவா அணுகுறீங்க? நீங்க ஆட்சி நிர்வாகம் என்பதில்லை. ஒரு தலைவன் என்பவன் அவன் நடப்பது, பேசுவது, அவன் சிந்திப்பது, இந்த மக்களின் பிரச்சனையை அணுகுவது எல்லாத்திலிருந்தும் வெளிப்படும். தலைவனா முதலமைச்சர் வந்து உட்கார்ந்த பிறகுதான் அவன் தலைவனா வெளிப்படும். அது வந்து சீன்ல ஷாட்டுக்கு வந்த பிறகு நடிகர் அப்படியே பயங்கரமா மாறுவாரு. டைரக்டர் சொன்னதை பேப்பர்ல மனப்பாடம் பண்ணிட்டு, அது ஷாட்டுக்கு தம்பி, அது ஆட்சிக்கு இல்ல. அது முதலமைச்சர்னா ஒருத்தர் முதலமைச்சரா உருவாகணும். நான் எப்பவுமே எங்க கட்சியில கூட நான் சொல்லுவேன், தனிநபராக சிந்திக்காதீர்கள், அமைப்பாக சிந்தியுங்கள். அமைப்பாக மட்டும் சிந்திக்காதீர்கள், அரசாக சிந்தியுங்கள். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அதிகாரியாக, ஒரு ஆட்சியாளராக அப்படி இருந்தாதான் இந்த நிர்வாகம் என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன சிக்கல் இருக்கு, நாம ஒரு சிக்கல் வரும்போது எப்படி அணுகுன்ற பயிற்சி உனக்கு எப்போ வரும்? உன்னை நீ தயார்படுத்தி கொண்டு இருப்பதில் தான் வரும். மக்களை சந்திக்கும் போது அது வரும். நீ மக்களை சந்திக்க மாட்டேங்கிற. மொத்தமே 15 கூட்டம். எத்தனை கூட்டம் ரத்து? இந்திய அரசியல் வரலாற்றில் இத்தனை கூட்டத்தை ரத்து செய்த ஒரே ஒரு கட்சிக்காரனை சொல்லுங்க. இவர் எப்படி நல்லாட்சி தந்துவாரு? அதனால தான் சொல்றோம், நீங்க வந்து என்னை குறை சொல்லுங்க, என் குறையை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, நான் சொல்லவே மாட்டேன். என்னை குறை சொல்பவன் என்னை விட மேலானவனாக இருக்கணுங்கிறதா நான் சொல்றது, இல்லையா? என்னை பற்றி மிக மோசமான கருத்து கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது என்னோடு உங்களுக்கு நேரடியாக ஏற்பட்ட அனுபவமா இருக்கணும். எவனோ ஒரு வாய் சொன்னதை வச்சு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இது இழிவு, சீரழிவு. அதை தான் சொல்றோம். விஜய் என்ற தனிப்பட்ட நபர் மேலோ நடிகர் மேலோ இல்ல, இது நாட்டுக்கு பெருங்கெடு. திமுக அதிமுகவை விட அதிமுக தீய சக்தி, நீங்க தூய சகதி. சகதியிலே நீங்க வந்து இருக்கிறதே பெரும் சகதியா இருக்கீங்கிறதுனால நம்ம சொல்றோம். நீங்க அவங்க காசு கொடுத்தாங்க, வேல்முருகன் கடைசி வரைக்கும் சீட்டுக்காக கெஞ்சி கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க, கிடைக்கல. நான் 234 தொகுதியிலையும் போய் போட்டிடுறேன், என்ன தேவை? அப்போ இவர்கள் அரசியலை என்னவாக கையாளுகிறார்கள், கருதுகிறார்கள். இன்னைக்கு காலையில நெய்வேலியிலும் சொன்னாங்க, நெய்வேலியிலையும் குறிஞ்சிப்பாடிலையும் வேல்முருகன் அவர்கள் ஏதாவது தனியாக நின்றுட்டோம், நமக்கு அப்படியே அம்மோன்னு கம்பளம் விட்டுட்டா எண்ணிக்கை கூட 300-400 கூட அப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்றதுக்காக அவர் 500 ரூபா கொடுத்ததாக செய்தி அந்த தொகுதியிலிருந்து சொல்றாங்க. இப்போ திமுக எவ்வளவு ஆதாரத்தோட பேசுறீங்களா? நான் மக்கள் சொல்லதான் ஆதாரம். எனக்கு மக்கள் அந்த பகுதியில் சொல்றதான். மக்கள் திடீர்னு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம ஒருத்தரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவங்க அண்ணன் நிற்கிறாரு, அண்ணன் வந்து மரியாதைக்குரிய அவங்க பெரியவங்க நிற்கிறாங்க. ரெண்டாவது தம்பி கண்ணன் நிற்கிறாரு. இந்த தொகுதிகளை சொல்லி அவர் பெரியவர், அவர் பேரையும் சொல்லி எல்லாரும் தான் அப்படிதான் சொல்றாங்க. இது எப்படி தானா வரும்? இல்லாம வராது இல்ல. ஏன்னா நேரடியாக 500 அதிமுக கொடுத்ததை கண்ணால பாக்குறாங்க, அதை போய் பிடிச்சி கொடுக்குறாங்க. நீங்க வேணா பாருங்க, தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை, எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை நாம் தமிழர் தம்பிகள் தான் செய்யறாங்க. கேள்வி கேட்ட அனீஸ் பாத்மாவை மிருகத்தனமா தாக்குறாங்க. இது அரசியலா? இவர்கள் அரசியலை என்னவாக அணுகி கொண்டே இருக்கிறார்கள். இந்த அமைப்புக்கு போய் நெடுமாறன் ஐயா போன்றவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்ப இவர்கள் அரசியலை என்னவாக இருக்கிறார்கள்? வயதான காலத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் சேர்ந்து இந்த அரசியல் களத்தில் 204 தொகுதியில் போட்டிய வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்த நாட்டில் நல்ல மாற்றம் நிகழணும், அரசியல் நல்லபடியாக மாறணும் அப்படின்னா அவங்க அமைதியா இருக்கணும், இல்லையா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து நிற்போம், துணையா நிற்போம், இந்த திமுகவை தீய சக்தி என்று சொல்லப்படுகிற இவர்களை அழிப்போம் அப்படின்னு ஒண்ணு சேர்ந்து இருந்தா இவங்களுடைய நோக்கம் சரியானதுன்னு வரும், இல்லையா? அப்ப அவனுக்கு அவன் லாபம். என் வீட்டுக்கு பெட்டி வரல, உன் வீட்டுக்கு போயிடுச்சு, என் பெட்டி அவன் புடிங்கிட்டு போயிட்டான், இதான பிரச்சனை உனக்கு. அப்ப அரசியல் இப்படித்தானே வச்சிருக்கான். மக்கள் வந்து எனக்கு பணம் வரலன்னு போராட்டம் நடத்துற நிலைமை இந்த பெட்டிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க தரையில் இருக்கிற இடத்துல மக்கள் எப்படி இருக்கும், இல்லையா? இப்போ அவங்க அனீஸ் பாத்திமா சகோதரி தாக்கப்பட்டது நிகழ்வு பத்தி சொன்னீங்க, எப்படி பார்க்க? அனீஸ் பாத்திமா மட்டும் இல்ல, எல்லா இடத்துல எத்தனை தம்பிகள் அடிக்கப்பட்டிருக்காங்க. காரைக்குடியில ஒவ்வொரு பகுதியிலையும், ஆத்தூர்ல,
இது அரசியலா? நீங்க அரசியல் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல், மக்களுக்கு நல்லது செய்வதற்கு தான் நாங்கள் அரசியலுக்கு வருகிறோம். நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்த கடவுள்கள், ரட்சகர்கள் என்று சொல்லுகிற நாதாரிகள் ஏன் இப்படி வந்து ஒரு மக்களுக்காக வருகிறவர்கள் ஏன் இப்படி அணுகணும்? இங்க சேகர்பாபு அவர்களும் தாவேக வேட்பாளர் கூட நேற்று கடுமையா மோதிக்கிட்டு இருக்காங்களே, என்ன தேவை வருது? எந்த அடிப்படை பண்புமே அழிச்சிட்டு என்ன அரசியல்? மனித தன்மையிலிருந்து மாறிட்டு தான் நீங்க ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவீங்களா? அப்ப என்ன அரசியல்? அரசியல்னா என்ன சொல்லுங்கப்பா. எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிடுங்க, எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிடுங்க. அரசியல் என்றால் என்ன? இவ்வளவுதான். இதை மட்டும் கேட்போம். விஜய் கூப்பிட்டு கேளுங்க. நாம எங்கேருந்து சிந்திக்கிறோம் பாருங்க. நான் தொடங்கினது தான் அங்கேருந்து தான். செத்து போன பிள்ளைய பாட்டு பாடி மருந்து கொடுத்து காப்பாற்றுற திருநாவுக்கரசு இடத்துல தான் இருக்குது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்களும் நேதாஜி சொன்ன இடத்துல இருந்து தான் இருக்கு. எய்ட்ஸ் போன்று மிக முக்கியமாக அந்த வெள்ளை பாதுகாப்பு காப்பணுகள், இராணுவம் என்று சொல்லுவோம். அந்த வெள்ளை அணுக்களை, உடலின் இராணுவ வீரர்கள், அந்த இராணுவ வீரர்களை சிதைத்து விட்டார்கள் இந்த அரசியல் அமைப்பு. இதிலிருந்து மீட்டெடுத்து தான் நாம் இனிமே தான் துளிர்க்க வைக்க வேண்டியிருக்கு ஒவ்வொன்றையும். அந்த நோக்கத்தோடு தான் களத்தில் இருக்கிறோம். தமிழக அரசியல் திமுக அதிமுக 2 எதிர் துருவங்களாகவே இவ்வளோ நீண்ட காலமாக பயணிச்சது. அந்த எதிர் துருவங்களாக நாம் தமிழர் வர்சஸ் டிவிகே அல்லது விஜய் வர்சஸ் சீமான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு எதிர் அரசியல் உருவாகிறது நல்லது தானே? நல்லதுதான். ஆரோக்கியமான அரசியலாக அது மாறும்போது, அதற்கு தயாராக அவர்கள் உருவாகும் போது அவ்வளவு எளிதில் அதை வந்துட முடியுமா? 15 ஆண்டுகளாக களத்தில் இருக்கிற ஒரு கட்சி திமுக, கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லா தலைவர்களையும் எதிர்த்து களத்தில் நின்று வந்த கட்சி. அதுக்கு பிறகு வந்த விஜயகாந்த், கமலஹாசன் அவர்கள்லாம் கரைந்து காணாமல் போனார். சரத்குமார் போன்றவர்கள் இதே பிரபலம் அவர்களும் நடிகர்களும் எல்லாரும் எப்படி எங்க இருந்தாங்க? காற்றோடு காற்றா கற்பூரமாக கரைந்து போய்விட்டார்கள். ஆனாலும் களத்தில் இருக்கிறது ஏன்? தத்துவம், கோட்பாடு, கொண்டிருக்கிற நோக்கம், தேசிய தலைவரின் வழிநடத்தல், இவ்வளவுதான். அப்படியான ஒரு அமைப்பு, ஒரு கட்சி உருவாகுது. உண்மையிலேயே நோக்கத்துக்காக நான் சொன்ன மாதிரி நல்ல அரசியலுக்காக தான் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருக்கோம்னா, நெடுமாறன் போன்றவர்களும், ராமதாஸ் போன்றவர்களும், வேல்முருகன், திருமாவளவன் போன்றவர்களும் எல்லாரும் செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா இப்படி ஒரு தேவை ஏற்பட்டிருக்காதுங்களே. அப்ப இவர்கள் செஞ்சிருவாங்கன்னு நம்பிக்கை துளியும் இல்லை. வருவதற்கு முன், கட்சி தொடங்குவதற்கு முன் ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்லை. அதை தற்கொலை என்று சொல்லுவார்கள் இல்லையா? தன்னைத்தானே விஜய் அவர்கள் அழித்து கொண்டார். அவருக்கு இருந்த அந்த மரியாதையை, எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை முற்றுமுழுமாக சிதைத்து கொண்டார். அதுதான் அவருடைய உண்மையான இயல்பு, உண்மையான முகம் என்பதனால் அது தானாகவே அவரை மீறி நடந்து விட்டது. அதை மீட்பது எளிதல்ல. இந்த கூட்டமும் அதை மிக விரைவில் புரிந்து கொள்ளும். நான் முன்பே குறிப்பிட்டது தான், 2 ஆண்டுகளுக்கு முன்பே. 26 அல்ல அவருடைய 31 வரைக்கும் அவர் 5 ஆண்டு காலம் களத்தில் என்னவா நிற்கிறார் என்பதை பொறுத்து தான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு அவர் வருவாரா? வந்தா டிவிகே என்டிகே இருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்க. நல்லது. மே 4ஆம் தேதி சந்திப்போம். நன்றி. நன்றி.